டாக்டர் கப்பரமேஸ்வரன் இலங்கை நல்லூர் முருகன் மீது எழுதியல் வியர்விடு தூது கலிவெண்பா பகுதி 8. புவியரசர் ஆட்சி தரும் தீவினில் பாணர்கள் கவி எழுதி போற்றுவதும் காணும். கடலருகில் இருந்தாலும் முருகர் அருளே துணையாயென்னாலும் மருகர் நூல் ஓரிடங்கண் சாயவரும் காரியம் பார்க்கரு மேகங்களாய யூப்புரன் கடலூர் பேர்த்தரும் நல்லூர்கள் பேரா காணும் மகள் பேராக போர் பழையதோ செல்லியம் கொடிச்சு வடும் மூளை வாத்தம் பேரை சொல்லே எழுத்துடுமா கல்லாபிக்கும் சில்லி போக்கி பன்னிசை போற்ற அமர்ந்து தருகின்ற தன்னருள் சாற்றுகிற செவேலும் நன்புலமை சாவிய முளை கலந்து தந்து குரூர் கரணம் பிறந்து கரைந்த வேலே நீ செப்பாய் தலைமை தாங்கவாய் என்ற சொற்போர் கண்டதாலும் சூரரை வென்றதால் உனக்கு கற்போரென நற்கருணை தொண்டாகும் பற்றருளால் பார்வதி விசங்கை கலந்து மனம் மகிழ்ந்து மனம் திறந்து நீடம் பேசுவார் நந்த மொழி பாடுமுறை கலந்து கூறுவார் காட்புறனே நாளை ஒரு நாளா மயில் தர எனது அசுர காவியம் அரங்கேறும் வேளையில் தலை நெனியேற்று வசீல் புல மைச்சூடி பேச வேண்டுமே வருவார் பெரு என்பார் பொருள் தரும் பாடல்கள் ஆடி கவி மாலைகள் அருள்பவர் தொடுவாட்டேள் என்று கூறார் பேரிலங்கை உம்பர் யாழ் பாணச்சிவ புலவரெனும் முருகரிடம் சம்மதம் நீ வாங்கி வா. டாக்டர் கப்பரமேஸ்வரன் இலங்கை நல்லூர் முருகன் மீது எழுதிய வேல்விடு தூது கலிவெண்பா பகுதி 8. புவியரசர் ஆட்சி தரும் தீவினில் பாணர்கள் கவி எழுதி போற்றுவதும் காணும். கடமெழுகியிருந்தாலும் முருகரம்லே துணையாயென்னாலும் மருகர் நூலோரிடங்கள் சாயவரும் காருண்யம் கார்க்கரு மேகங்களாயிருப்பவர் நல்லூரில் பேரு தரும் திருமுருகர் பேராக போர்படையதோ செல்லியும் பொடிச்சு வடு நூலை வார்த்த வேலச்சுடை எருப்பு கள்ளாபிக்கும் சில்லி போக்கி பன்னிசை போற்ற